அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைப்பூ வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூவை போய் பறிச்சிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு மாடிக்கு போய் தான் முருங்கைப்பூ பறிச்சிட்டு வர போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பூ கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இந்த பூ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பூ இன்றைக்கி பூத்த பூ, இதையே பறிச்சிட்டு போயிடலாம். நான் தேவையானப்போ ஒரு பிளேட்டு ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பூவை காம்புலாம் இல்லாமல் சுத்தமாக ஆஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அது மேலேயே கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சுத்தமாக அது க்ளீனாகும். பூச்சி இருந்தாலும் க்ளீனாக ஆகிடும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சுத்தமாக க்ளீனாகும். நம்ம காலிஃப்ளவருக்குலாம் ஆஞ்சிட்டு சுடு தண்ணி ஊற்றி தானே க்ளீன் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். அப்புறம் 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அது வந்து 1 கப்பும் கொஞ்சம் கூட இருந்துச்சு. சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்ச பூவை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இந்த பூ ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பூவுமே கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு பல் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிறேன். அப்புறம் தூள் பண்ண சோம்பு தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வர போகிறேன். குறைன்னு அரைச்சிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இதையும் பூ கூடவே சேர்த்துக்கலாம். இந்த 4 மிளகாவே நல்ல காரமாக இருந்துச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைனாக்கா பச்சை மிளகாவில் 2 சேர்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. நான் சின்ன வெங்காயம் தான் 1 கப் அளவு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா பொடியாக ஃபைனாக கட் பண்ணி போடுங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் தட்டுறப்ப நான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பருப்பு ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே ஊறிருக்கு. அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நல்லா குறைப்பாக அரைச்சிக்க போகிறேன். அதாவது ஒன்றும் பாதியமாக அரையணும். மசால் வடைக்கு அரைப்போம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் அரைச்சிக்கணும்.
பாருங்கள், நான் இந்த அளவு தான் அரைச்சிக்கிட்டேன். இந்த பூ கூடவே வெங்காயம் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அது கூடவே இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லா பருப்பையுமே அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பாத்திரம் பத்தவே இல்லை, நம்ம பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சுக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா பிசைஞ்சிட்டு கையெல்லாம் தட்டி பாருங்கள், வடை மாதிரி தட்டி பாருங்கள். தட்டுறதுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, வரலனாக்கா இதையே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எடுத்து நல்லா மையாக அரைச்சி கூட சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து தட்டுறதுக்கு வரல, நான் கொஞ்சோன்னு எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா தட்டுறதுக்கு வருது. அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி. அவ்வளோதான், இப்போ நல்லாவே தட்டுறதுக்கு வந்துடுச்சு. எல்லாத்தையும் தட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே தட்டி முடிச்சாச்சு. இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். யாரும் இந்த பூவை தரமாட்டாங்க. உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அந்த பூவை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா மொறுமொருண்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக மசாலா வடை எண்ணெயில் போட்டு பொரிப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும் போடணும். ரொம்ப சூப்பராகவே பொரித்து எடுக்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. முருங்கைப்பூவில் எல்லாமே செய்யலாம். அதாவது முருங்கைப்பூவும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி பண்ணலாம். முருங்கைப்பூவும் பச்சை பயிரும் போட்டு கூட்டு மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா தேங்காய் பூ வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வடை பண்ணியிருக்கேன். அப்புறம் முட்டை கூட வந்து கொத்து முட்டை மாதிரி பொரிப்போம். அதில் மட்டும் முருங்கைப்பூவை போட்டு கொத்து முட்டை மாதிரி பொரிக்கலாம். முட்டை கூட போட்டு பொரிக்கும் போது முட்டையில் போட்டிருக்கோமா என்னன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா மொறுமொருண்டு பொரியிற வரைக்கும் அடுப்பில் வைங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சுட சுட சுட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.